ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஷாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் சீடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அரிசி மாவு வந்து நான் ஒரு 2 கப் எடுத்திருக்கேன். 200 கிராம். நல்லா வறுத்துக்கோங்க, அப்போ தான் சீடை வெடிக்காமல் வரும். நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது கூட பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை ஒரு 50 கிராம் எடுத்து நான் நல்லா பவுடர் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக எள், பெருங்காயத்தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சமாக சேர்த்து, எள் வந்து நீங்கள் பச்சையாகவே சேர்த்துக்கலாம், வறுக்கணும்னு அவசியம் இல்லை. பட்டர் வந்து 100 கிராம் அளவு சேர்த்துருக்கேன். நீங்கள் உருக்கியும் சேர்த்துக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். எடுத்து நல்லா சேர்த்துட்டு நல்லா ஒத்தையாக மாவு வந்து நல்லா பிடிச்சி அமைக்கி பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கணும். அந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். ஒரு சேர நல்லா கலந்து விட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். பட்டர் சேர்க்கும்போது அதோட வாசம், ருசி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பவும் சொல்கிற மாதிரி அரிசி மாவை கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க, இல்லைனா சீடை போடும்போது வெடிக்கும். அதுக்காக தான் திரும்பவும் சொல்கிறேன். நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம். இதை குழந்தைங்ககிட்ட கொடுத்திங்கன்னா கூட அழகாக சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி தருவாங்க. நம்ம இப்போது இதை உருட்டி எடுத்துக்க போகிறோம். சின்ன சின்ன பால்ஸ் உங்களுக்கு சைஸ் எப்படி வேணுமோ அதே போல், பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் நீங்கள் இதை சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா பொரிச்சு எடுங்க. ஏன்னா சீடை வந்து உள்ளே நல்லா வேகணும். அதனால் இதை ரொம்ப ஹையாகவும் வைக்காமல் லோவாக வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணிவிடுங்க. சீடை வந்து பட்டர்லாம் போட்டிருக்கிறதுனால, பொட்டுக்கடலை மாவு எல்லாம் போட்டிருக்கிறதுனால நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ எண்ணெய் பத்தல, கொஞ்சம் எண்ணெய் நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஆயில் வந்து நல்லா ஃப்ரை ஆகி கொதித்து வரும்போதே நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு போடுறதுக்கும் நம்ம வெந்ததுக்கப்புறம் எடுக்கும்போதும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இந்த எண்ணெயோட சலசலப்பு எல்லாம் அடங்கிடும். இதை நமக்கு ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் வரைக்கும் வச்சா கூட ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்நாக்ஸ் வேணுங்கும் போது நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. நமக்கு கலர் சேஞ்ச் ஆகும், நமக்கு பார்க்கும்போதே தெரியும். எண்ணெயோட சலசலப்பும் அடங்கிடும். இந்த டைமில் நம்ம எடுத்து நம்ம சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்